288 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க இருக்கு. மகாயுதி, மகா விகாஸ் அகாடின்னு இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவி வர நிலையில பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில அங்கம் வகிக்கிற ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி 113 தொகுதிகள்ல களமிறங்க திட்டம் போட்டு ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறது அம்மாநில பாஜகவுக்கு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. 2024 மக்களவை தேர்தல அதிக சீட்ஸ் வேணும்னு முண்டியடிச்சாங்க அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் இருந்தும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 15 சீட்டும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 4 தொகுதிகளையும் ஒதுக்கிட்டு 28 தொகுதிகள்ல களமிறங்கிச்சு பாஜக. ஆனா அந்த கட்சியால வெறும் 9 தொகுதிகளை மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதே நேரம் 15 தொகுதிகள்ல இறங்கின ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனா 7 தொகுதிகளை கைப்பற்றியது. இதனால சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக தலைமையில கூட்டணி இருந்தாலும் நமக்கு வேணுங்கிற தொகுதியை கேட்டு வாங்கிடணுங்கிறதுல உறுதியா இருக்கு ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனா. அஜித் பவாரும் 100 சீட்கள் வரை டிமாண்ட் பண்ண முடிவு செய்திருக்காரு. இதனால பாஜகவுக்கு நெருக்கடி அதிகரிச்சிருக்கு. ஆனா ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனாவுக்கு 60 சீட்கள் வரை மட்டும்தான் பாஜக ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி வர இருக்க சட்டமன்ற தேர்தல 113 தொகுதிகள்ல போட்டியிட முடிவு செய்து ஆக்ஷன்லயும் இறங்கி இருக்கு. பாஜகவோட ஒப்புதலுக்கு காத்திருக்காம கூட்டணியில இருந்தும் தன்னிச்சையா முடிவெடுத்து ஏக்நாத் ஷிண்டே ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறது பாஜகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏக்நாத் ஷிண்டே 46 தேர்தல் பொறுப்பாளர்களையும் 113 தொகுதிகளை கண்காணிக்கிறதுக்காக 93 தேர்தல் மேற்பார்வையாளர்களையும் நியமிச்சு அதிரடி காட்டியிருக்காரு. ஏக்நாத் ஷிண்டேயோட இந்த அதிரடிக்கு பின்னாடி ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் ஒளிஞ்சிருக்கு. 2024 மக்களவை தேர்தல் நேரத்துல பாஜகவுக்காக அதிக தொகுதிகளை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு ஏக்நாத் ஷிண்டே. ஏன்னா ஆட்சி நடத்த பாஜகவோட ஆதரவு தேவையா இருந்தது. இப்போ தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு கூட்டணி கட்டாயம் என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கு. அதன்படி பார்த்தா பாஜக ஆட்சி நீடிக்கிறது தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தள கட்சிகளுக்கு அடுத்து ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனாவோட 7 எம்பிக்கள் ஆதரவு ரொம்பவே முக்கியம். அதை அட்வான்டேஜை பயன்படுத்த நினைக்கிறாரு ஷிண்டே. மாநிலத்துல ஆட்சி நீடிக்க பாஜக ஆதரவு எப்படி முக்கியமோ அதே போல மத்தியில ஆட்சி நீடிக்க ஷிண்டேயோட ஆதரவு பாஜகவுக்கு முக்கியம். இதனால ஷிண்டேவை ஓரளவுக்கு மேல பாஜகவால வற்புறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு இருக்கு. இப்படி பாஜக தன்னோட அப்பர் ஹேண்ட இழந்துட்டதால அடிச்சு ஆடி அதிக சீட்களை வாங்க முயற்சி செய்யறாரு ஷிண்டே. ஒருவேளை இந்த தேர்தலில் தோத்துட்டா ஷிண்டேவுக்கு ஆட்சி மட்டுமல்ல கட்சியும் சேர்ந்தே பறிபோகும் வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய அரசியல் எதிர்காலமே இந்த தேர்தலை நம்பி இருக்கிறதால பாஜகவோட டிமாண்டுகளுக்கு காது கொடுக்காம வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு ஷிண்டே.